வீரப்பூர் மகாமணி மந்திரம் அடிச்ச மகாமணிட்டு வந்தா ஏவல் பில்லி செய்வன கோளாறு செத்தாவி செத்த குலை இது மாதிரி பொண்கள்கிட்ட அன்றிருந்தா வீரப்பூர் மகாமணி ஒதுக்கி கொடுத்துருவாரு. இந்த வேடபரி திருவிழா வந்து 4 நாள் திருவிழா, முக்கியமான திருவிழா. அதாவது 7, 8, 9, 10ஆம் திருவிழா, மஞ்சாம் தேதி. இந்த மகாமணிகிட்ட வந்து கட்டி ஒதுக்கிட்டு போனோம்னா வர்ற மக்களுக்கு பூரா நல்லா நன்மையை கொடுப்பா. இந்த பெரிய கால் மகாமணி பக்கத்துணை இருப்பாங்க, வருமானத்தை கொடுப்பாங்க, லாபத்தை கொடுப்பாங்க, எதிரிகளை வென்று கொடுப்பாங்க. இந்த மகாமணியோட எல்லையில பூச்சி புழு பாம்பு பள்ளி கடிச்சா விஷம் ஏறாது. ஏன்னா 10 நாள் காப்பு கட்டில் அப்படி கட்டுப்பட்டு நிற்கும். வர்ற மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு மகாமணியும் பெரிய கால் தான் துணை. கடை வெட்டி பொங்கல் வச்சு எல்லாமே வேடபரி பார்த்துட்டு சாப்பிட்டு முட்டாய் கடை ராட்டினா எல்லாமே போவாங்க. மஞ்சள் நீர்க்கு 18 பட்டி கிராமமும் ஒன்று சேர்ந்து எல்லாம் வர்ற மக்கள் தேர் இழுப்பாங்க. இழுத்து மஞ்சள் நீர் தெளிச்சுட்டு மகாமணியை வேண்டிட்டு போவாங்க. நினச்ச காரியம் பூரா வெற்றி ஆகும். சரி, இங்க வந்து மகாமணி உருவாகிறதுக்கு எந்த மாதிரி வரலாறுங்க? மகாமணி உருவாக்குறதுக்கு அந்த பெரியக்கா வந்து அருந்தவ பெற்றவ. ஊசி மணியில வந்து ஆண் வரம் கேட்கறதுக்காக வந்து தவ இருந்தது பெரியக்கா. அதை வந்து தவ இருந்த பெரியக்கால வந்து அழிக்கிறதுக்காக தங்கா வந்து புலம்பி வந்து படுகலை வந்தாங்க. அன்னமாரை காணாமன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்னமார்கள் இல்லைன்னு சொல்லுவோம். அன்னமார் வந்து 16 வயசுல வந்து மாண்டு மடிஞ்சிட்டாங்க. அந்த மாண்டு மடிஞ்சதுனால வந்து பெரியக்கா வந்து அழுது புலம்பி வரவும் தங்கா புலம்பி வரவும் அந்த பெரியக்கா தவத்தை குறைச்சி கீழே இறக்கி வந்து அந்த அண்ணமார்களை வந்து எழுப்பி கொடுத்தாங்க, உயிரை எழுப்பி கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து உங்கள் அண்ணமார்களை வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு அந்த தங்கா கிளிப்பிடிக்க வந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு மேட்டு நடந்தது பூராமே வேட்டு கவுண்டனால நடந்தது. சரி, வேற என்ன கேட்குது? இந்த திருவிழாக்கு வர்றவங்க வந்து பொன்னி வளநாடு போயிட்டு வராங்களா, அதுக்கு என்ன காரணம்? பொன்னி வளநாடுனா அது வந்து கோட்டை, அது பொன்னசங்கர் கோட்டை. அங்க போய் தான் இங்க வந்து படுகலை வருவாங்க. படுகலை வந்து வீரப்பூர் வருவாங்க. வீரப்பூர் வந்து அணியாப்பூர்ல போய் பொன்னசங்கர் அம்பு போடும். அம்பு போட்டு அங்க வாழை மரத்துல வந்து வெள்ளையா வந்தா நல்லது நடக்கும், சிகப்பா வந்தா கெட்டது நடக்கும். அம்பு போட்டு திருப்பி இளப்பாத்தி மண்டபத்துல வந்து இளப்பாரி வீரப்பூருக்கு பான வேடிக்கையோட பல்லாக்கோட வருவாங்க. வந்து எல்லா மக்களுக்கும் நன்மை கொடுப்பாங்க. இந்த வேடபரி எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க? வேடபரி வந்து செவ்வாய்க்கிழமை 4:30 மணிக்கு மேலே 6:30 மணிக்குள்ள மாடு வரும். மாடு வந்து அணியாப்பூர் போய் அம்பு போடும். அம்பு போட்டு வந்து மகாமணி இங்கே வந்து குடிகொள்ள வந்து பெரியக்கா வாசல் வந்து நுழையும். அதுக்கு மக்கிய நாள் வந்து தேர். அதுக்கு மக்கிய நாள் வந்து மஞ்சள் நீர். தேர் வந்து இப்போ காலையிலே நடந்ததுங்களா? தேர் வந்து 11:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள தேர் இழுத்துருவாங்க. வடை பிடிச்சி லட்சக்கணக்கான பேர் வந்து தேர் இழுப்பாங்க. இது மற்ற நாட்கள்ல எப்படி இந்த கோயில்? மற்ற நாட்களில் வந்து இந்த வீரப்பூர் மகாமணிக்கு வந்து கெட்டா பொங்கல் வைப்பாங்க, வெட்டி கிடா வெட்டி சமையல் பண்ணுவாங்க, மகாமணிக்கு பூஜையை கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுப்பாங்க, வாங்கிக்குவாங்க. பத்திரங்கள் வற்புறுத்துறதில்ல, என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவாங்க. இதில் வந்து மக்களுக்கு எந்த ஒரு பங்க வராது, பழி வராது, எல்லா இதுவுமே நன்மை நடக்கும், எந்த ஒரு சிக்கல் வராது. இங்கே தாயத்தெல்லாம் கொடுக்குறாங்களா? தாயத்து கொடுக்குறது வந்து பில்லி சூனியம் காத்து கருப்பு கந்தஷ்டி பார்வையை இது மாதிரி உள்ளவங்களுக்கு தாயத்து 50 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபான்னு கொடுப்பாங்க. அதை வாங்கி கட்டிட்டு போனோம்னா எல்லா காரியமும் வெற்றியாகும். இந்த மண்ணில் மிதிச்சு வீரப்பூர் மண்ணில் வந்து நாகமலை தோகமலை 4 பக்கம் வீரமலை காடு வெம்படி பெரியக்கா. அந்த பெரியக்கா தவ இருந்த இடம் தவசு மலை. ஆமாம், தேர் ஓட்டுற வீதி வந்து வீரப்பூர் பெரியக்கா கோயிலில் தேர் ஓட்டம். இந்த இன்னும் அன்னைக்கு பொன்னூர் சங்கர் அவங்க இறந்த அந்த இடத்துல இன்னும் அந்த கல்லெல்லாம் ரத்த கரையில இருக்கு. அது ரத்தக்கரை வந்து பரம்பரையா வேட்டு கோபண்டருக்கும் பொன்னூர் சங்கருக்கும் நடந்த போர். அந்த தங்காலுக்கு கிளிப்பிடி போறவங்க பொன்னூர் சங்கரை சதி பண்ணி கொல்லணும்னு நினைச்சாங்க. அதை வந்து தடுத்துட்டார் மாயவர் வந்து பொன்னூர் சங்கரை மாண்டு மடிச்சிட்டாரு. அதுக்கு பிற்பாடு வந்து தீர்த்தம் போட்டு எழுப்பி அண்ணன்மார்களை வந்து தங்காலுக்கு வந்து புத்திமதியை சொல்லி உங்கள் அண்ணன்மார்கள் இறந்துட்டாங்க, வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் இருந்து அது பதுவாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, உங்கள் பேருங்க? எங்கள் பேர் வந்து குஞ்சு பூசாரி முனியப்பன். சரிங்க, அப்பா பேர் குஞ்சு பூசாரி, என் பேர் முனியப்பன். வர்ற மக்களுக்கு பூரா கோடி நன்மை கொடுக்கும். எல்லாரும் நன்றி, வணக்கம். எல்லாரும் வீரப்பூர் திருவிழாக்கு வரணும், மகாமணியை தரிசிக்கணும், எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, செல்வாக்கை கொடுக்கணும், வருமானத்தை கொடுக்கணும், நோய் நொடி வரக்கூடாது. வீர மகாமணி மக்கள் எல்லாம் வீரப்பூருக்கு வாங்க, மகிமையை பாருங்க. அந்த மகிமையோட வந்து அடுத்த வருஷம் சொல்லுவீங்க, இந்த வருஷம் வந்தா அடுத்த வருஷம் வந்து கடா வெட்டி பொங்கல் வச்சு மகாமணியை தரிசித்தான் அப்படின்னு வெற்றியோட கொடுக்கணும். சரி, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.